2026 பிறந்ததும் போதும் கார் லவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹாப்பி நியூஸஸாக வந்திருக்குங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாடா நிறுவனம் JLR அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவரோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து சிஎம் சாரை வச்சு இனாகுரல் பண்ணியிருக்காங்க. இந்த இனாகுரல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட கரண்ட் டாட்டாவோட சேர்மனான சந்திரசேகர் சார் வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் காரை ரேஞ்ச் ரோவர்ல வந்து இவோக் அப்படின்ற மாடலில் நம்ம சிஎம் சார் வந்து கொடியாட்டி அந்த காரை வந்து துவங்கி வச்சிருக்காரு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைலை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா 9000 கோடியை டாடா நிறுவனம் வந்து இந்த பிளான்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2.5 3 லட்சம் கார் வரைக்கும் வரப்போகுதுன்னு டாடா சொல்லியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசம்பிளி யூனிட்டுங்க, அதாவது கம்ப்ளீட்லி நாக்டு டவுன் கார், அதாவது அங்கேருந்து ஸ்பேர் பார்ட்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தாங்க இது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி வந்து நல்லாவே குறைய போகுது. அதனால காரோடைய டாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி நல்லாவே குறைஞ்சிரும். நிறைய கார் லவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிறது ட்ரீம் காராக இருக்கும். ஸோ இப்போ அதோடைய விலை நல்லாவே குறைய போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 70% 110% டாக்ஸ் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கார்ஸுக்கு வந்து 40% டாக்ஸ்ன்னு சொன்னது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான நியூஸாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர் இது மாதிரி நம்மளோட ட்ரீம் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை ட்ராப் ஆகுறது ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கு மத்தியில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டையும் வரவேற்பையும் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.